நான் என்னோட முதல் காதலை பத்தி சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடே அதிர்ந்து போயிரும் அப்படின்னு நடிகை வனிதா விஜயகுமார் ஒரு சஸ்பென்ஸ வச்சிருக்காங்க. சோ இதுதான் பெரிய லெவல்ல ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. எஸ், நடிகை வனிதா விஜயகுமார் இவங்க பேச ஆரம்பிச்சாலே கண்டிப்பா ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதை பத்தி பேசினாலுமே ஓப்பனா சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஓப்பனா சொல்றதுனால பல விமர்சனங்கள் அதுக்கப்புறம் சர்ச்சைகளுமே வந்துகிட்டு தான் இருக்கும். சோ அந்த வகையில இப்போ ஒரு விஷயத்த பேசி போட்டிருக்காங்க. சோ அதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடை உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் இவங்களோட முதல் காதலை பத்தி சொன்னா எதுக்காக தமிழ்நாடு அதிர்ந்து போகணும், அப்படி அந்த நபர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. ஒருவேளை இவரா இருக்குமோ, இல்லப்பா இப்போ உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர்னு சொல்லலாமா, அவரை வேற என்னன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நபரா இருக்கலாமா, இல்லட்டா இவங்க நடிச்ச திரைப்படங்கள்ல யார் கூட எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அவங்கள யாரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் அலசி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. சோ அதை பத்தி தான் நாம இப்ப வந்து விரிவா பார்க்க போறோம். எஸ், நடிகர் விஜயகுமார் அவருடைய பொண்ணுதான் வந்து வனிதா விஜயகுமார். இவங்க வந்து சந்திரலேகா திரைப்படம் மூலமா தான் தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க. இந்த திரைப்படத்துல வந்து இவங்களுக்கு ஜோடியா நடிச்சிருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நடிகர் விஜய் அவர்கள் தான். இப்பவும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்காரு. சோ இவர் கூட தான் ஃபர்ஸ்ட் சந்திரலேகா திரைப்படத்துல வனிதா விஜயகுமார் நடிகையா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில தெலுங்கு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க, மலையாள திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க, ராஜ்கிரண் அவர்கள் கூட சேர்ந்து தமிழ் சினிமாவில இன்னொரு படத்திலையும் நடிச்சிருக்காங்க. இப்படி இவங்க சினிமாவில தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் நடிச்சாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமண வாழ்க்கையும் அவங்க ஏத்த மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி வரல. அப்புறமா குடும்பத்துல ஏற்பட்ட தகராறு, அப்புறம் அண்ணன், அதுக்கப்புறமா சகோதரிகள் கூட ஏற்பட்ட தகராறு, தந்தை கூட ஏற்பட்ட இந்த பிரச்சனை, இது எல்லாத்துக்கு அப்புறம் இவங்க வந்து வீட்டை விட்டே வெளியே வந்துட்டாங்க. சோ அந்த டைம்ல வந்து பெரிய அளவுல ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சில படங்கள்ல தான் நடிச்சிருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க ஃபேமஸ் ஆகல. சோ இந்த ஒரு குடும்ப விவகாரம் பெரிய அளவுல ஒரு பேசு பொருளாகி சர்ச்சையா வெடிச்சதுக்கு அப்புறமா தான் வனிதா விஜயகுமார் அவர்களை வந்து எல்லாருமே உற்று நோக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்காக இந்த பிரச்சனை, எதுக்காக இந்த குடும்பத்தை விட்டு இவங்க வெளியே வராங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறையவே பெரிய அளவுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வனிதா விஜயகுமார் என்ன ஆனாங்க, ஏது பண்ணாங்க அப்படிங்கிறதுல யாருக்குமே தெரியாது. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன்ல 3 சீசன்ல கலந்துக்கிட்டாங்க. அந்த சீசன்ல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் வைரலா ஆனாங்க. ஏன்னா அவங்க வந்து கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றாங்க, எதுவா இருந்தாலும் கொளுத்தி போடுறாங்க, மூஞ்சுக்கு நேரா பேசுறாங்க, கொஞ்சம் நெகட்டிவா ஷேட் ஆனாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பிக் பாஸ் சீசன்ல கலந்துட்டப்போ வனிதா விஜயகுமார் அவர்களை நிறைய பேர் திட்டதான் ஆரம்பிச்சாங்க. எதுக்கு இவங்க இப்படி இருக்காங்க, யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்களா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்து எறிஞ்சு பேசுறாங்க, யாருக்கிட்டையும் ஒரு பண்பா பேச மாட்டாங்க, தன்மையை பேச மாட்டாங்க, இவங்க பேசுறது மட்டும்தான் முன்னிலையில இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர மத்தவங்க பேசுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, இவங்க ஏன்டா இப்படி ஒரு கேரக்டர் இருப்பாங்களா அப்படின்னா திட்டி தீத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் விட்டு வெளியேறதுக்கு அப்புறமா விஜய் டிவில நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாங்க. அதாவது காமெடி நிகழ்ச்சிகள்ல நடுவரா கலந்துக்கிட்டாங்க, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா நடன நிகழ்ச்சிகள்லயுமே கலந்துக்கிட்டாங்க. இப்படி உங்களோட வாழ்க்கை வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் விட்டு வெளியேறதுக்கு அப்புறமா நிறைய பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வனிதா விஜயகுமார் பேசுற விஷயங்கள், ஓப்பனா மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஒளிவு மறைவு இல்லாம பேசுற விஷயங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சுது. அப்போ வந்து பிக் பாஸ் வீடியோல வந்து நாங்க உங்களை வெறுத்தோம், அதுக்கப்புறம் இப்போ நீங்க பேசுறத பாக்குறப்போ உங்களை வந்து ரொம்பவே பிடிக்குது, நீங்க வந்து ஓப்பனா இருக்கீங்க, ஒரு பெண்ணா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, தைரியமா இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. நிறைய பேருக்கு ஒரு பிடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரு பெண்ணா இருந்து இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சு இன்னைக்கு வரைக்குமே ஒரு சொந்த கால நின்றுட்டு இருக்கீங்க, யாரோட தயவும் எனக்கு வேண்டாம், குடும்பம் வந்து என்னை கைவிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தனி ஆள நின்று ஒரு சவால் விடுத்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிட்டு போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல வனிதா வந்து எதுவுமே வந்து மனசுல வச்சுக்க மாட்டாங்க. வனிதாவை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன விஷயம் நடந்தாலும் பரவாயில்ல, அவங்க குடும்ப விவகாரங்களா இருக்கட்டும், அவங்களுடைய அண்ணன் சகோதரிகள் கூட நடந்த விஷயங்களா இருக்கட்டும், அப்பா கூட நடந்த சண்டைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஓப்பனா யார் என்ன கேட்டாலும் சொல்லிடுவாங்க. சோ எந்த விஷயத்தையும் மறைச்சு பேச மாட்டாங்க. சோ அந்த மாதிரிதான் இப்போ ரீசெண்டா கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதாவது தன்னோட பையன் ஹரிய வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவங்க கூட நான் பேசணும், ஏன்னா அவன் வந்து எனக்கு எனக்கு கண்டிப்பா அம்மாங்கிற பாசம் அவனுக்குமே இருக்கும். என்னைக்குமே பெத்தவங்களுக்கு வந்து பிள்ளைங்க மேல பாசம் இல்லாம இருக்காது. சோ எனக்குமே என் பையன் மேல ரொம்பவே பாசம் இருக்குது. அவனை நான் ஒரு டைம் பார்த்து பேசணும், எனக்கு வந்து நான் எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் அவங்ககிட்ட கன்வே பண்ணணும். அதாவது அவனை வந்து நான் பிரைன் வாஷ் பண்ணணும்னு நான் சொல்லல, நான் வந்து எதுக்காக வீட்டை விட்டு வந்தேன் அப்படிங்கிறத என்கிட்ட என்ன இருக்கு அப்படி என்னோட நியாயத்தை சொல்றதுக்காக நான் நினைக்கல, நடந்த விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இருந்தானா சந்தோஷம், இல்ல அதுக்கப்புறமும் அவன் வந்து தப்பா நினைச்சானா இது எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூர்டா பேசியிருந்தாங்க.
அப்போ வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து கண்டிப்பா பாசம் இருக்குல்ல மகன் மேல அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு ஃபீலிங்கா பேசியிருந்தாங்க. இப்போ ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்திருக்காங்க. சோ இதுதான்ப்பா ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்னன்னா முதல் காதல பத்தி இப்ப நான் பொது வெளியில பேச முடியாது. கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த நபரோட பேர சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பா தமிழ்நாடே அதிர்ந்து போயிடும். அதனால இந்த விஷயத்த வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, இந்த சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய வனிதாக்கா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதனால தான் எல்லாரும் அது யாரா இருக்கும்பா? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? அப்படின்னு கொஞ்சம் லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இவங்களுடைய திருமண வாழ்க்கைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நினைச்ச மாதிரி வரல. இவங்க வந்து அடுத்தடுத்து திருமணங்கள் பண்ணா கூட, அந்த ஒரு திருமண வாழ்க்கை இவங்க எதிர்பார்த்தத வந்து பூர்த்தி செய்யலன்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்த மாதிரி இவங்களுக்கு அமையல. சோ அதனால இவங்க ஒரு சிங்கிளா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 மகள்களுமே இருக்கிறாங்க. அதுல ஜோவிகாவுமே வந்து பிக் பாஸ் வீட்டுல போனாங்க. அதுக்கப்புறமா ஜோவிகா வந்து தயாரிச்சு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம். இந்த படம் வந்து வெளியாகி பெரிய சர்ச்சைகளை சந்திச்சிருந்துச்சு. ஏன்னா, வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து இதுல ரொம்பவே ஒரு கிளாமர் நடிச்சிருக்காங்க. இந்த வயசுல இவங்களுக்கு இது தேவையா? அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நெறைய பேர் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வச்சு சர்ச்சைகளா பேசியிருந்தாங்க. அதுக்கு இன்னும் சிலர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதே ஒரு வேற ஹீரோயின் நடிச்சிருந்தாங்கன்னா, நீங்க வந்து தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பீங்க. அது வனிதா விஜயகுமார் அப்படிங்கிறதுனால தான் நீங்க வந்து நெகட்டிவா பேசுனீங்க. இதே மற்ற ஹீரோயின்கள் வந்து முன்னணியில இருக்க ஹீரோயின்கள் நடிச்சிருந்தாங்கன்னா, நீங்க வந்துட்டு வேற விதமா அத பார்த்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நெறைய பேர் பேசியிருந்தாங்க. சோ இப்படிதான் போய்க்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ், அந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு சில பேர் வந்து, "எப்பா எனக்கு தெரிஞ்சிடுச்சுப்பா. இவங்க வந்து யார சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இவங்க வந்து இப்போ அந்த ஒரு நபர் வந்து வேற ஒரு பொசிஷன்ல இருக்காரு. அவர பத்தி கூட சொல்லுவாங்களோ அப்படின்னு தோணுது." ஏன்னா, இவங்க நடிச்ச படங்கள் வைஸ் பார்க்கிறப்போ, ஒருவேளை இவங்களா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து நெறைய பேர் கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து, "இருக்காதுப்பா. இவங்க வந்து சொல்லக்கூடியவங்களா இருந்தா ஓப்பனாவே சொல்லிடுவாங்களே." ஏன்னா நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் இளையராஜா அவர்கள் வீட்டுக்கே வந்து மருமகளா போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஓப்பனா சொன்னவங்க. இப்ப இந்த விஷயத்த மட்டும் எதுக்காக ஒரு சஸ்பென்ஸோட சொன்னா தமிழ்நாடே அதிர்ந்துரும்ப்பா. நான் வந்து சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன். முதல் காதல் அப்படிங்கிறது என் மனசுல இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த ஒரு காதல் அப்படிங்கிறது எனக்கும் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த 2 பேர தவிர வேற யாருக்குமே தெரியாது. அத வந்து நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். சொன்னா வந்து சொல்லக்கூடிய நிலைமையில நானும் இல்ல. அத சொல்லவும் மாட்டேன்ப்பா. அப்படின்ற மாதிரி வந்து வனிதா விஜயகுமார் ஒரு சஸ்பென்ஸான விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க.